ஊருக்கு அவல் பொரி பாண்டிச்சேரி சுப்பையா சாலையில இருக்க லா டெரஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தாச்சுங்க. டிஃப்ரெண்டான ஒரு ஆம்பியன்ஸ், டிஃப்ரெண்டான ஒரு அட்மாஸ்பியர், அப்படி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. வேற ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ்க்கே போன மாதிரி இருக்கு. இங்க வந்து நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் மேடம், ப்ளீஸ். தேங்க்யூ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. அனிமா. அனிமா, உங்களோட சொந்த ஊர் இது? கல்கத்தா. கல்கட்டால இருந்து பாண்டிச்சேரி எப்போ வந்தீங்க? 1972. 72லயே வந்துட்டீங்க. கல்கட்டாவை பத்தி சொல்லுங்களேன். கல்கத்தா நல்ல ஊர் தான், பட் ரொம்ப கிரௌடட். அப்போ 72ல வந்து ரொம்ப டர்ட்டி இருந்துச்சு. ரொம்ப டர்ட்டியா இருந்தது. இப்போ ஆனா நல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் நல்ல கிளீன், நல்ல சுத்தம் வச்சிருக்காங்க. மாடர்னைஸ் ஆயிடுச்சா. ஆமா. அண்ட் பாண்டிச்சேரி வந்ததுக்கு அப்புறம் பாண்டிச்சேரி எப்படி இருக்கு? பாண்டிச்சேரி எனக்கு 72ல ரொம்ப பிடிச்சிச்சு. நான் அஸ்ராம்க்கு படிக்கிறதுக்கு வந்திருந்துச்சேன். பாண்டிச்சேரி மதர் அரவிந்த் ஆஸ்ரம். அண்ட் அப்போல இருந்து நான் இங்கே தங்கிட்டேன். இந்த இடத்தோட லவ் ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹோம், தென் கல்கத்தா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹோமா ட்ரீட் பண்றீங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் யாருக்கு வந்தது? ஆக்சுவலா 277 வந்து பாண்டிச்சேரியில் அஸ்ரம்ஸ்ல இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் டெல்லி படிக்கிறதுக்கு போனோம். டெல்லியில படிச்சுட்டு நான் பிரான்ஸ்க்கு போனோம். பிரான்ஸ்க்கு போய் 84ல இருந்து 94 வரைக்கும் நான் பிரான்ஸ்ல இருந்துச்சு. 94 வந்து திருப்பி இங்க வர்றதுக்கு ரொம்ப ஆசை. 94ல வந்துட்டு நான் கொஞ்சம் பாண்டிச்சேரி சுத்தி பார்த்தேன். 10 years கேப்ல வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. I wanted to do something. எனக்கு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஆசை அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நான் கொஞ்சம் மேடம் தேடி இந்த எனக்கு பிடிச்சிச்சு. பிகாஸ் இது ஓப்பன் இருந்துச்சு. எனக்கு வந்து 4 walls கான்கிரீட் பிடிக்கல. ஓப்பன் நேச்சுரல் லுக். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணும்போது சீட் ஸ்டார்ட் பண்ணேன். சீட் அண்ட் ஃப்ளோர் வந்து அவ்வளோ இது இல்லை. கிரேவ் ஸ்டோன் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆம்பியன்ஸ்ல செட்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஸ்லோலி மவுத் டு இயர் நிறைய பேர் வராங்க. எங்க ஸ்பெஷாலிட்டி என்ன? நம்ம ஸ்பெஷாலிட்டி வந்து பிட்சா, இட்டாலியன் பிட்சா, தட் இஸ் ஃபயர்வுட். அண்ட் நிறைய சலாட் இருக்கு. பிகாஸ் இந்த ஊர்ல சலாட் எல்லாம் அப்படி செய்ய மாட்டோம். ஆல்வேஸ் சலாட்னாக்கா மயோனைஸ் கூட சாப்பிடுவாங்க. அண்ட் மயோனைஸ் வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கு, பட் வாய்க்கு நல்லா இல்ல. ரொம்ப ஃபேட், ரொம்ப கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ நம்மக்கு வந்து சலாட் சீசனிங் பண்ணுறதுக்கே நம்ம ஸ்பெஷல் சாஸ் பண்ணுவோம். அது வந்து லைட்டா இருக்கும். அண்ட் சாப்பிட்டுட்டு வந்து தெரியாது நிறைய சாப்பிட்டு இருக்கேன். எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. வெஜ் நான்வெஜ் எல்லாரும் சாய்ஸ்க்கே நம்ம வச்சிருக்கேன். அப்படியா? அதுலயே வந்து ரொம்ப ரொம்ப சிக்னேச்சர் டிஷ் இங்க வந்து கிடைக்கிற ஒரு பீட்சா என்ன? இங்க வந்து நம்ம ரொம்ப மர்காரிட்டா ரொம்ப யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஃபாரினர்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இந்தியன் ஜனங்க கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும். பிரிஞ்சால் வச்சுட்டே கூட ஒரு பிட்சா பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்ல மாதிரி. நீங்க வந்து அது ஓன் ரெசிபி அது. சோ அந்த பீட்சா வந்து மார்கரிட்டா. அந்த மார்கரிட்டா என்ன வியூவர்ஸ் மார்கரிட்டா என்ன சொல்லுங்க? மார்கரிட்டா நார்மலி ஆனியன், சீஸ், சால்ட் பிளஸ் பிரிஞ்சால். அந்த பிரிஞ்சால் வந்து ஏதோ பர்టిక్యులர் வெரைட்டியா? the normal country brinjal. வெறும் பெருசா இருக்க கூடாது, ரொம்ப சின்னதா இருக்க கூடாது. நார்மல் அந்த யூசுவல் பிரிஞ்சால் நம்ம வீட்ல யூஸ் பண்ற பிரிஞ்சால். அத வச்சு பீட்சா. ஆயில் ஃப்ரை பண்ணியாச்சுனாக்கா ரொம்ப பட்டர் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், டேஸ்ட் வரும். சோ இப்போ பீட்சா மார்கரிட்டா நீங்க டேஸ்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ். அது யூசுவலா நீங்க வந்து ஜஸ்ட் அப்படியே சூப்பர்விஷன் மட்டும் தானா இல்ல நீங்க? இல்ல, நான் குக் பிளஸ் சூப்பர்வைசர். சோ பீட்சா நீங்களே பண்ணுவீங்க? பீட்சா நான் டோல இருந்து லாஸ்ட் குக்கிங் வரைக்கும் நான் பண்ணுவேன். நீங்க தான் பண்ணுவீங்க? அப்ப நீங்களே உங்க கையால சுட சுட எனக்கு ஒரு பீட்சா மார்கரிட்டா எடுத்துட்டு வாங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறது பீட்சா மார்கரிட்டா.
பீட்சா மார்கரிட்டா நம்மளுக்கு சுட சுட அவங்களே கையால ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த ரெசிபியை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓ பியூட்டிஃபுல். சில்லி ஃபிளேக்ஸ் and pizza margherita. Pizza margherita. Please. இது வந்து இதோட ரெசிபி எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க ஆக்சுவலா? 75% ஆட்டா, 25% மைதா. அதுக்கு வந்து கொஞ்சம் மில்க், கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் சுகர், சால்ட், லிக்விட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு டோ ரெடி பண்ணிட்டு ஒரு half an hour ரெஸ்ட் ஆகிறதுக்கு வச்சு இருக்கணும். half an hour after நம்ம pizza செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணிடலாம். டொமேட்டோ பியூரே, தென் டொமேட்டோ பியூரே நம்ம ரெடி பண்ணுவோம். நீங்களே ரெடி பண்ணுவீங்க? பாட்டில் சாஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. அந்த டொமேட்டோ பியூரே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் டொமேட்டோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்லைசஸ், பேப்பர் கட்டிங் பாசிபிள், பிரிஞ்சால் அண்ட் தென் சீஸ். அதுக்குள்ள வந்து கொஞ்சம் அனியன் உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா அனியன் போடலாம், அனியன் வேணும்னாக்கா அனியன் போடாம இருக்கலாம். இங்க ஒரிகனோ சொல்லுவாங்க, பட் நம்ம வந்து ஹெர்ப் போவோம் பிரான்ஸ்ல இருந்து வர வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பர்ஃபியூமுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லுக்கு. ஆமா. சோ பாக்கிறதுக்கே பிரமாதமா இருக்கு. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 145 ரூபாய். 145 ரூபாய். ஆனா ஹோல்சேல் மீல் இல்லையா, சாலிடா இருக்கும். ஒருத்தராலேயே சாப்பிட முடியுமான்னு தெரியல, அவ்வளவு பெருசா இருக்கு அப்படியே சைஸ். நீங்க சாப்பிடலாம், பிகாஸ் இது கொஞ்சம் லைட்டா இருக்கும் அண்ட் டைஜஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. இது ரொம்ப தின் அண்ட் கிறிஸ்பி. வண்டர்ஃபுல்ங்க, நிஜமாவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு பாக்கிறதுக்கு. லா டெரஸ்ல வந்து இன்னைக்கு நான் பீட்சா மார்கரிட்டா சாப்பிட போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். Thank you very much. Thank you. என்ன சாப்பிட்டு பார்த்தலாமா? வாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்கிறதுக்கு பீட்சா மார்கரிட்டா. நம்ம வந்து முதல்ல ஒரு ஸ்லைஸ் எடுத்துப்போம். ஆஹா சூப்பர், அற்புதமான டேஸ்ட்டுங்க. அந்த டோ வந்து அவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கு. அவுட்டர் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா இருக்கு, உள்ள சாஃப்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரேட்டட் சீஸ் உங்க மேல யூஸ் பண்ணனால ஒரு அமேசிங்கான டேஸ்ட் கிடைக்குது. யூசுவலா பாத்தீங்கன்னா கத்திரிக்காய்ன்றது பீட்சால நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து கத்திரிக்காய் வச்ச பீட்சா வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக்கான காம்பினேஷன். இந்த ஆனியன், இந்த டொமேட்டோ, இந்த கத்திரிக்காய், சீஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க யூஸ் பண்ணிருக்க இந்த ஒரிகானோட இந்த ஃபிளேவர், அந்த அரோமா சான்ஸே இல்லைங்க. நீங்க பாண்டிச்சேரி சைடு வந்தீங்கன்னா சுப்பையா ஸ்ட்ரீட்ல இருக்கிற லா டெரஸ் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு கிடைக்கும். இந்தியன், சைனீஸ், கான்டினென்டல் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வண்டர்ஃபுல் பீட்சாஸ் அண்ட் சாலட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.